இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு படைகளுக்கும் இடையேயான போர் 4வது வாரமாக தொடர்ந்து வருகிறது. போர் காரணமாக ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். அப்போது ஆர்முஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட 5 நட்பு நாடுகளுக்கு ஆர்முஸ் ஜலசந்தி எப்போதும் திறந்திருக்கும் என்று ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: எண்ணெய் கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை கடப்பது தொடர்பாக பல நாடுகள் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின. அதில் சில நாடுகளுடன் நட்பு அடிப்படையிலும் சில நாடுகளுக்கு வேறு சில காரணங்களுக்காகவும் ஆர்முஸ் ஜலசந்தியை திறந்துவிட அனுமதி அளித்தோம். இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான் ஆகிய 5 நட்பு நாடுகளுக்கு ஆர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளோம். போர் சூழலில் மட்டுமின்றி போர் முடிந்தவுடனும் நட்பு நாடுகளுக்கு இந்த சலுகை தொடரும். அதே சமயம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வளைகுடா நாடுகளின் கப்பல்களை ஆர்முஸ் ஜலசந்தியை கடக்க அனுமதிக்க மாட்டோம் என அப்பாஸ் அரக்சி கூறினார்.